வணக்கம். முல்லைக்கு தேர் தந்தான் பாரி. இங்கே சட்டப்பேரவையிலே 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் தந்தார் எங்கள் முதல்வர் விஜய். இதுதான் அந்த வள்ளல் பெருந்தன்மை. இத்தனை சிஎம் இருந்தாங்க, ஒருத்தரும் இது மாதிரி யோசனை பண்ணலை. ஏன்னா அந்த எம்எல்ஏக்கள் வந்து ரெஸ்பெக்டாக ஒர்க் பண்ணணும், கடமையோடு ஒர்க் பண்ணணும். மக்கள் தானே நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு சேவை செய்யணும், எங்கெங்கே குற்றங்கள் இருக்கோ அதெல்லாம் களையணும் அப்படின்ற ஒரு செயல் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா அவங்க காசு செலவு பண்ணிட்டு போய் அங்கெல்லாம் வெரிஃபை பண்ணணும். இது அப்படியே இல்லை. கார் கொடுத்தாச்சு, மெயின்டெனன்ஸ் 75,000 கொடுத்தாச்சு, டிரைவர் படி 25,000 கொடுத்தாச்சு. ஒரு பைசா அவங்களுக்கு செலவு கிடையாது. என்ன இங்கே நம்ம சட்டப்பேரவையிலும் வந்தாக்கா அவங்களுக்கு சாப்பாடு எல்லா வசதிகளையும் கொடுத்தாச்சு. ஸோ அவர்கள் வந்து எந்தவித தவறுகளுக்கும் உடன்பட மாட்டார்கள். யார் என்ன எந்த கம்பெனி வந்து பேசி ஐயா இதை முடிச்சு கொடுங்க, நாங்கள் இத்தனை % தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்கள் முதலமைச்சர் எல்லா சலுகையும் கொடுத்துருக்காரு, நீங்கள் போங்க, உங்கள் ரீசனாக என்னவோ அதை பண்ணுங்கள், என்ன முறைப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்களுக்கு ஊக்குவிப்பாங்க, மேல்படி பண்ணுங்க, நிறைய வேலைவாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதன் அடிப்படையிலே தான் இவர் வந்து எல்லாருக்கும் கவர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எம்எல்ஏக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸு, இந்த தாசில்தார் ஆஃபீஸ்லாம் போய் பாருங்கள். அந்த கார்பரேஷன் மருந்தகம், இந்த கார்பரேஷன் அலுவலகம், இங்கெல்லாம் போய் பாருங்கள். முந்தைய ஆட்சிக்காரங்க பணம் ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் 11 மாத அக்ரிமெண்ட்டில் அவங்கள வேலைக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா தவறுகள் வந்து அதிகம் செஞ்சால் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு தொலைக்காட்சியில் காமிச்சிருவாங்க, இந்த லஞ்சம் வாங்கினார்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அரசை சார்ந்தவர் கிடையாது, அரசை சார்ந்த அக்ரிமெண்ட் பணியாளர். 11 மாதம் தான். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் புதுசாக வர மாதிரி அவருக்கு ரினியூவல் பண்ணுவாங்க. இதனால தான் லஞ்சம் அதிகமாச்சு. இந்த தலைமை இருக்கார் இல்லையா, இந்த பதிவாளர், பத்திரப்பதிவாளர், அவர் பல்காக ஒரு அமௌண்ட்டை வாங்குவார். அந்த பத்திரம் டைப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த இருக்க கிளார்க்கு, அந்த கிளார்க்குன்னா 11 மாதம் அக்ரிமெண்ட்டு, அவங்களுக்கு 500 ஒரு நாளைக்கு 10 பத்திரம் பதிவு பண்ணவா என்னாச்சு, 5,000 கிடைச்சிடும். ஸோ அந்த 11 மாதம் அக்ரிமெண்ட்டில் இந்த 12,000 சம்பளம், 15,000 சம்பளம் இருக்கவங்களுக்கு அது சம்பளம் பெருசு கிடையாது, கிம்பளம் தான் பெருசு அப்படின்னு போயிட்டு. இப்போ வந்து மீண்டும் எங்கள் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி மறுபடியும் அதான் ஓடிட்டு இருக்கு. அந்த 11 மந்த்ஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்க எம்ப்ளாயி தான் இருக்கான். அவங்களாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா நிறைய அவங்க ஏன் பண்ணாங்க, வேறு இடம் தொழில் போட்டோம், அவங்க மாற மாட்டாங்க, இந்த கரப்ஷன் பண்ணவங்க மாற மாட்டாங்க. புதுசாக எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை கோடி, 8 கோடி மக்களில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க. வேலைவாய்ப்பு கொடுக்கும்போது லஞ்சம் வாங்கினேன் என்று அறியப்பட்டால் என்னை பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கிவிடலாம் அப்படின்னு ஒரு கையெழுத்து வாங்கிக்கிங்க. வேலைக்கு சேர்க்கும்போது எனக்கு வந்து சம்பளம் திருப்திகரமாக இருக்கிறது, நான் தவறு செய்தால் லஞ்சம் வாங்கினேன் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் என்னை பணியிலிருந்து நீக்க விடலாம் அப்படி கையெழுத்து வாங்க. ஏன்னா நிறைய பேர் வேலைவாய்ப்பு இல்லைங்க, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, சரிங்களா? அதனால் அவங்களெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து குடியேற்றமாக சொன்னாங்க, லஞ்சத்தை ஒழித்தே திருவேன், லஞ்சத்தை ஒழிப்பது என்பது ஒரு போராட்டமாக இருக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா, நான் ஒழித்தே திருவேன் சொன்னார். அப்படி பண்ணோன்னா இதுதான். இப்போது கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்கேயே வந்து கான்ட்ராக்ட் பேசியில் 10ஆம் கிளாஸ் படித்தவங்க நர்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பார்மசிஸ்ட் கிடையாது, அவர் வந்து +2 படிச்சுட்டு மருந்து எடுத்து கொடுக்குறாரு இந்த சென்னை மாநகராட்சி ஹாஸ்பிட்டலில். அங்கே டாக்டர் ஒருவர் மட்டுமே தான் அரசு துறையை சார்ந்தவர், மற்றவங்க எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிக். நான் ஃபுல் என்கொயரி பண்ணிட்டேன். ஏன்னா அதனால் இவர்கள் வந்து மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஏங்க நீங்கள் வந்து நான் முதல்வர்கள் கேட்டுக்கிறேன், முதல்ல வந்து நீங்கள் அரசியலுக்கு வரும்போது என்ன போராட்டம் இருந்தது, துப்புரவு பணியாளர் போராட்டம், அது இன்னும் சரி செய்யப்படலை. அடுத்தபடியாக இந்த செவிலியர் போராட்டம், அவங்க கன்சல்ட் பெண்ணில் இருக்காங்க, என்ன அவங்களுக்கு சம்பளம் உயர்த்தி பண்ணல, அது ஒரு போராட்டம். அடுத்து ஆசிரியர், நல்ல மாணவர்களை உருவாக்கி, அதுவும் நல்லவர்களை உருவாக்கி அது மாதிரி வரவங்க அரசு துறையில் வேலைக்கு வரும்போது மக்களுக்கு திருப்தியாக இருக்கும் என்ற வகையில் உருவாக்குகின்ற அந்த ஆசிரியர்களுக்கு ரெகுலேஷன் பண்ணல, அவங்கள சம்பளம் கம்மி. இது 3 போராட்டம் நடந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி. அந்த போராட்டத்தை தயவுசெய்து எம்எல்ஏக்களும் மந்திரிகளும், நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க சட்டப்பேரவையில், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இதை யாருமே அங்கே பேச மாட்டீங்க.
இதை முன்மொழிங்க முதல்வருக்கு. ஏன்னா முன்மொழிஞ்சிங்கன்னா அவங்களுக்கு சரியான தீர்வு கொடுத்தாக்கா 60% 6 கோடி மக்களுக்கு நன்மை செஞ்ச மாதிரி. ஏன்னா மனமகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா அத்தனை ஃபேமிலியும் அந்த துப்புரவு பண்ணியாத ஒரு அம்மா குப்பை வாருதுன்னா அந்த அம்மாவுக்கு 3 பசங்க. ஹஸ்பண்ட் வந்து சரியாக வேலை கிடைச்சா போவார், இல்லைன்னா இந்த டாஸ்மாகில் போய் சாப்பிட்டு கொடுத்துருவார். இது மாதிரி தான் நிறைய பீப்புள் இருக்காங்க. தயவு செஞ்சு முதல்வர்கள் இவர்களுக்குடைய குறையை தீர்க்க வேண்டும். முதல்ல 11 மந்த் அக்ரிமெண்ட்டில் இருக்கவங்க எடுத்துருங்க. கான்ட்ராக்ட் முறையை ஒழித்து அரசு துறையே குறைஞ்சபட்ச சம்பளமாக 15,000 ரூபா கொடுத்துட்டு அவங்களுக்கு பேசிக் டிஏ போட்டு கொடுங்க. லஞ்சம் தானாக பறந்து போயிடும். இது சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.